தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் நாடறிந்த நல்ல அரசியல் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அண்ணன் அவர்களை ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலியோடு கூட்டுடந்து எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இதுகான் என அமர்ந்திருக்கின்ற இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று சென்னை மாநகரத்திலே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் சவால் விடுக்கின்ற விதத்திலே அமர்ந்திருக்கின்ற உழைப்பால் உங்களை நாங்கள் கோட்டைக்கு அனுப்புவோம், கோட்டையிலே கோலோச்சுகின்றவர்களை வீட்டுக்கு அனுப்புவோர் வரைக்கும் ஓய மாட்டுவோம் என்று சூளுரைத்து சொல்லுகிற என் அருமை மாவட்ட கழக செயலாளர்கள் ரொம்ப அருமையாக பேசினார்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து முன்னணி தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிக்கிற போது பீரிட்டு கிளம்புகிற உள்ள உணர்வுகள் எல்லாம் ஒரு மன்றத்திலே மறவர்களாக ரசிகர்களாக இருந்து ஒரு தலைவரை பின்பற்றி 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அடியை தவிர வேறு அடியை பார்க்காமல், அவர் உருவத்தை தவிர வேறு உருவத்தை பார்க்காமல், எந்த கைமாறும் கருதாமல் ரசிகர்களாக இருந்து மக்கள் இயக்கம் என்று ஆரம்பிக்க போது ஒரு தொண்டனாக மாறி தூய உள்ளத்தோடு மக்கள் பணியாற்றி இன்றைக்கு ஒரு இயக்கம் வரும் என்று தெரியாது, அந்த இயக்கம் மலரும் என்று தெரியாது, அந்த இயக்கம் வளரும் என்று தெரியாது, அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு தானை தளபதி அவர்கள் ஒரு முதலமைச்சராக வருவார் என்று தெரியாத நேரத்திலும் எந்த கைமாறும் கருதாமல் உழைத்திருக்கிற சென்னை மாநகர தொண்டர்களை நான் இங்கே மனதார போராட்டுகிறேன். அருமை மாவட்ட கழக செயலாளர்கள் மிடுக்கோடு பேசினார்கள், ஏற்றத்தோடு சவால் விட்டு கேட்டார்கள். காவல்துறைக்கு தாங்கள் ஆற்றிய பணியை சொன்னார்கள். ஏமாந்து போனவர்கள் நினைக்காதே, ஏளனம் செய்யாதே, ஏகடியம் பேசாதே, நாங்கள் கோட்டைக்கு போகிற நாள் நெருங்கி விட்டது என்று ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை எல்லாம் அழகாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட கழக செயலாளர்கள் தான் ஒரு கட்சிக்கு தூண். மாவட்ட கழக செயலாளர் தான் இந்த இயக்கத்திற்கு பெருமை. அந்த பெருமையை சுமந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சென்னை மாநகரம் முழுவதும் எத்தகைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை வருகின்றிருக்கிற அத்தனை தொண்டர்களின் கரவொலியே காட்டுகிறது. கரவொலி காதை பிளக்கிறது என்றால் இந்த விசில் சத்தம் எல்லா சின்னங்களையும் விஞ்சி நிற்கிற காட்சியை என்னாலே பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரம் கோட்டை என்கிறார்கள். எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே ஜாக்சன் துரை சொல்லுவார், இந்த மண்கோட்டையை வைத்துக் கொண்டுதானா மணக்கோட்டை கட்டுகிறார், இந்த மாலைக்குள்ளே இது தரைமட்டம் ஆகட்டும் என்று ஒரு வசனம் வரும். அவர் செய்தது நியாயம் அல்ல. ஆனால் நான் சொல்லுகிறேன், சென்னை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்போருக்கு சொல்லுகிறேன், இது மண்கோட்டை தான் என்பதை தளபதி நிரூபிக்கின்ற நாள் அதிக தொலைவில் இல்லை என்பதை உங்கள் உழைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. உற்சாகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த தொண்டர்களுக்கு நான் அன்போடு ஒன்றை சொல்லுவேன். ஏற்கனவே நம்முடைய அன்பு தலைவர் கட்டளையின்படி நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னதுதான், ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. ஒரு சின்ன கதையை சொல்லி நான் என் உரையை முடிக்கின்றேன். 4 மாடுகள் அழகாக பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த மாடுகளை தீர்த்து கட்டுவதற்காக சிங்கமும் புலியும் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் 4 மாடுகளும் சேர்ந்து தாக்க வருகிற சிங்கத்தை 4 மாடுகளும் சேர்ந்து முட்டி தள்ளுகிற போது ஓடி போகிற சிங்கம் உட்கார்ந்து பார்க்கிறது. எப்படி வீழ்த்தியாக வேண்டுமே, எப்படி வெற்றி பெற்றாக வேண்டுமே, இந்த இறையை முடித்தாக வேண்டும் என்று நரியை பார்த்து கேட்கிறது, நீ ஒரு யோசனை சொல் என்று. நீ நயமாக பேசி, நய வஞ்சகமாக பேசி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து விடு. ஒன்றாக இருந்தால் தானே நம்மை வீழ்த்துவார்கள், ஒன்றாக இருந்தால் தானே நாம் இறை பெற முடியாது. இவர்களை தனித்தனியாக பிரித்து விட்டோம் என்றால் நீ செய்ய முடியும் நரியை என்று அவர்கள் யோசனையை, நரி சொன்ன யோசனையை கேட்டுக்கொண்டு 4வரையும் பிரித்து பார்க்கிற அந்த முயற்சியிலே வெற்றி பெறுகின்றார்கள். என்ன நடந்திருக்கும்? ஒன்றாக இருக்கிற போது வீழ்ந்துவிட்ட சிங்கமும் புலியும், சிறுத்தை புலியும் தனித்தனியாக பிளவுபடுகிற போது அங்கே வீழ்ந்து போகிற ஒரு காட்சி. ஒரு தந்தை அழைக்கிறார், தன்னுடைய மகன் கையிலே 3 பேர் கையிலும் குச்சியை கொடுக்கிறார், கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற குச்சியை கொடுக்கிறார். இதெல்லாம் சின்ன வயதிலே படித்தது, பள்ளிக்கூடத்திலே பயின்ற பாடம். அந்த கட்டையை எடுத்து கட்டி வைத்திருக்கிற கட்டையை உடைத்து பாருங்கள் என்று ஒரு மகனிடம் கொடுக்கிறார். அவன் உடைக்க பார்க்கிறான், முடியவில்லை.
இன்னொரு மகனிடம் கொடுக்கிறார், நீ உடை என்கிறார், உடைக்க முடியவில்லை. இன்னொரு மகனிடம் கொடுக்கிறார், அவனும் முயன்று பார்த்து முடியவில்லை என்று சொல்கிறார். தந்தை சொல்கிறார், தனித்தனியாக ஒவ்வொரு கட்டையாக எடுத்து முறித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஒரு கட்டையை மகன் எடுக்கிறான், ஒரே அடியிலே உடைத்து விடுகிறான். இன்னொரு மகன் எடுக்கிறான், இன்னொரு கட்டையை ஒரே அடியிலே முறித்து விடுகிறான். தந்தை சொன்னார், நீங்கள் 3 பேரும் கூடியிருக்கிற போதுதான் கோடி நன்மை விளையும். உங்களை பிளவுபடுத்துகிற சக்திகள் வருகிற போது உங்கள் ஒற்றுமை குறைவு ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக வீழ்ந்து படுவீர்கள். அந்த ஒற்றுமைக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன் என்று சொன்னார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், சென்னை மாநகரத்திலே நம்மை பிளவுபடுத்துவதற்காக, நம்மை வீழ்த்துவதற்காக பல்வேறு வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்படலாம். இங்கே சவால் விட்டு ஒரு நண்பர் சொன்னாரே, காவல்துறை வைத்து மிரட்டலாம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். 72ஆம் ஆண்டு லயோலா கல்லூரியில் ஏழை மாணவருக்கு மதிய உணவு திட்டம் என்று ஆரம்பிப்பதற்காக நான் இயக்கத்திலே சேர்ந்திருந்த அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து வருவதற்காக திட்டமிட்டேன். அப்போது இந்த காவல்துறை வந்தது. என்னை பார்த்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அழைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று முதல்வர் விரும்புகிறார் என்று சொன்னார்கள். நான் நடத்துவேன் என்று சொன்னேன். ஏனென்றால் ஏழை மாணவருக்கு மதிய உணவு திட்டத்தை அவர் திருக்கரத்தாலே 11,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார், நடத்துவேன் என்று சொன்னேன். வேலை கிடைக்காது, எதிர்காலம் பாழாகிவிடும், ஒன்றுமில்லாது போய்விடுவீர்கள் என்றெல்லாம் மிரட்டினார்கள். ஆனால் நான் சொன்னேன், நிச்சயமாக விழா நடக்கும், இதோடு படிப்பே முடிந்தாலும் பரவாயில்லை, நான் அவர் பக்கம் நிற்பேன் என்று சொன்னேன். என் தாய் தந்தையரை பார்த்தார்கள். அவர்களை பார்த்து மிரட்டினார்கள், உங்கள் மகன் எதிர்காலம் பாதிக்கப்படும், குடும்பமே பாழாக போய்விடும், அடுத்தடுத்து குழந்தைகள் இருக்கிறது, யோசித்து பாருங்கள் என்று மிரட்டினார்கள். என் தாய் தகப்பன் சொன்னார்கள், என் மகன் திருடன் என்றால் திருத்திக் கொள்ள சொல்கிறேன், என் மகன் கொலைகாரன் என்றால் அவனை நீங்கள் நிச்சயமாக தண்டனை கொடுக்கலாம், எந்த தவறும் செய்யாமல் ஒரு தலைவர் பின்னாலே போகிறான் என்பதற்காக மிரட்டுவீர்களே, ஆனால் என் மகன் செய்வது நியாயம் என்று அவன் பக்கம் நிற்போம் என்று என் தாயும் தகப்பனும் சொன்னார்கள். இதை நான் சொன்னதற்கு காரணம் என்ன என்றால், பின்னாலே ஒரு அதிகாரி வந்தார், என்னை தனியே அழைத்து கொண்டு போனார். லயோலா கல்லூரி வளாகத்திலே இருக்கிற தனி அறைக்கு அழைத்து சென்று உட்கார வைத்து அரை மணி நேரம் என்னை மிரட்டினார். என்ன சொன்னார் என்றால், ஏம்பா நீங்கள்லாம் படித்தவங்க, நீங்கள்லாம் விவரம் தெரிந்தவர்கள், எதற்காக இந்த நடிகர் பின்னாலே போகிறீர்கள் என்று என்னை கேட்டார். என்ன கொள்கை தெரியும், என்ன கோட்பாடு தெரியும் என்று கேட்டார். நான் அமைதியாக கேட்டுக் கொண்டு விட்டு ஒரே ஒரு பதிலை சொன்னேன், பொது வாழ்க்கைக்கு வருகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒருவரை நல்லவராக பார்க்கிறேன், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்னொருவரை கெட்டவராக பார்க்கிறேன், எனவே நல்லவர் பின்னாலே நிற்கிறேன் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், 72க்கு பிறகு இந்த தமிழ்நாடு இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற ஒரு மாபெரும் தலைமைதான், அண்ணன் நல்லவர் தான், வல்லவர் தான் தளபதி விஜய் என்பதை இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என் அருமை சென்னை மாநகரத்து செயல் வீரர்களே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் சொல்லுகிறேன், வீழ்த்த முடியாத கோட்டை அல்ல இந்த சென்னை மாநகரம். வியப்பாலை விழிகளை உயர்த்துகிற அளவிற்கு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி உங்கள் பக்கம் இருக்கிறது. நீங்கள் முயன்றால் முடியாது ஒன்றுமே கிடையாது. சென்னை வீழ்ந்தால் தமிழ்நாடு வீழ்ந்தது. சென்னை வீழ்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பரித்து எழுகிற நம்ம தொண்டர்கள் ஊக்கம் பெறுவார்கள், ஆக்கம் பெறுவார்கள். இந்த செயல் வீரர் கூட்டம் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் கூட்டம். ஆனால் இந்த முழுகிக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளருடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டால் எவ்வளவு தியாகம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி, எதையும் சொல்லாமல் கையிலே காசு இல்லாவிட்டாலும் கூட மாசு மறுவற்ற இதயத்தோடு என் தலைவனுக்காக, தளபதிக்காக நான் எதையும் செய்வேன் என்கின்ற அந்த ஊக்கத்தோடு வந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன். என்ன கைமாறு செய்ய போகிறோம், என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நீங்கள் உழைப்பால் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சி வரும், முதலமைச்சராக அமர்வார், இந்திய நாடு கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றியை அவர் பெறக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய விருப்பம் எல்லாம், முதல்ல நான் கவுன்சிலராக இருந்தேன், எம்எல்ஏவாக ஆக்கப்பட்டேன், 17 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டேன், வாரிய தலைவரானேன், சட்டமன்ற உறுப்பினரானேன், பல்வேறு பொறுப்புகளை எல்லாம் நான் அனுபவித்தேன். ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், நீங்கள் இங்கே இருக்கிற சென்னை மாநகரத்தில் இருக்கிற பல பேர் கவுன்சிலராக வர வேண்டும், மேயராக வர வேண்டும், துணை மேயராக வர வேண்டும், பல்வேறு பொறுப்புகளிலே அமர வேண்டும். உங்களின் எதிர்காலம் மக்கள் பணி ஆற்றுவதற்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பதவிகள், நம்மை நம்பி இருக்கிற தலைவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பதவிகள் மக்களை நோக்கி செல்லட்டும், மக்கள் பணிக்காக செல்லட்டும். மக்கள் பணி ஆற்றுவதிலே நம்முடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்த உங்களுக்கு தளபதி, போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற கொள்கை தங்கங்களைப் போல வேறு எந்த கட்சியும் கிடையாது, நான் எழுதி தர முடியும்.
பல்வேறு கட்சிகளுடைய வரலாற்றை பார்த்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், தெரிந்து வைத்திருக்கின்றேன். இங்கே நமக்கு கிடைத்திருக்கிற தங்கங்களைப் போல மிகப்பெரிய சொத்து வேறு எந்த கட்சியும் கிடையாது. ஏனென்றால் குறைந்த காலத்தில் நிறைவாக வெட்டிவா என்றால் கட்டி வருகிற கட்டிடம் காளைகள் நிறைந்திருக்கிற ஒரு கழகம் இது. வெட்டிவா என்று சொன்னால் கச்சிதமாக பணியை முடித்து தருகிற மகளிர் நிறைந்திருக்கிற ஒரு கழகம் இது. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது. நிச்சயமாக ஒன்றை சொல்கிறேன், நயவஞ்சகம் சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு விடாதீர்கள், பிரிவினை சக்திகளுக்கு ஆட்பட்டு விடாதீர்கள். ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை எல்லாம் கலைஞ்சிருக்கிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரைக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படையில் எல்லோரையும் சமமாக பாதித்து சமூக நீதியை நிலைநாட்டி இதுவரை இந்திய துணை கண்டம் பார்த்திராத ஒரு நல்ல முதலமைச்சரை, நேர்மையான ஒரு முதலமைச்சரை, ஒரு நல்லவரை, வல்லவரை ஆட்சி கட்டிலே அமர்த்துற வரைக்கும் ஓயாது உழைப்போம் வாருங்கள் என்று நான் சூளுரைத்து இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணன் சொன்னதை போல அனைவரும் வர வேண்டும், அனைவருக்கும் பல பதவிகள் வர வேண்டும். அதற்கு 2026 தளபதி அவர்கள்தான் முதல்வராக வர வேண்டும்.